யூனிவர்ஸ்ல நாம தனியா இருக்கோமா? ஏன்னா யூனிவர்ஸ்ல 100 பில்லியன் கேலக்சிஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம 500 பில்லியன் பிளானட்ஸ் இருக்கு. இப்போ நான் சொன்னது வெறும் மில்கி வேல மட்டும்தான். இவ்வளவு பில்லியன் பிளானட் இருக்கிறதுனால இந்த இடத்துல ஏதாவது ஒரு விசித்திரமான விஷயத்தை நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? சோ ஒருவேளை ஏலியன்ஸ் ஏதாவது ஒரு பிளானட்ல மறைஞ்சிருக்காங்களா? எதனால இன்னும் ஏலியன்ஸால நம்மள கண்டுபிடிக்க முடியல? நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொன்னா நம்புவீங்களா? ரொம்ப ஃப்ரெண்டா இருக்கிற ஒரு ஏலியன் கூட நம்மளோட எர்த்துக்கு வந்துச்சு அப்படின்னா எர்த் மொத்தத்தையும் சின்ன பின்னமாக்கிறோம். இதுதான் கோட்டு சூட்டு. அண்ட் இதோ ஒருவேளை ஏலியன்ஸ் நாளைக்கே வந்தாங்க அப்படின்னா பூமி என்னாகும்? யூனிவர்ஸ்ல இருக்கிற மத்த இடங்களுக்கு நாம நிறைய தியரி சொல்லுவோம். ஆனா நம்மளோட ஓன் பிளானட்டுக்கு கண்டிப்பா ஏலியன்ஸ் வரணும்னு நாம நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஒருவேளை நாம இப்படி வச்சுக்கலாம், ஏலியன்ஸுக்கு இன்னும் நிறைய டைம் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன் அவங்களோட டெக்னாலஜியை அட்வான்ஸ் பண்றதுக்கு. அப்படியே ஒருவேளை ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் நம்மளோட தலைக்கு மேல வந்து இறங்குனா நாம என்ன பண்ணுவோம்? நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்மளோட பூமியில இதுவரைக்கும் எந்த கவர்மெண்ட்டுமே ஏலியன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் திடீர்னு இதைத்தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு எந்த விதமான ரூல்ஸும் கிடையாது. ஒருவேளை ஏலியன்ஸ் வந்தாங்க அப்படின்னா நீங்க ரொம்ப கூலா இருங்க. ஒருவேளை ஏலியன்ஸ் நாங்க வர போறோம் அப்படின்னு முன்கூட்டியே உங்களுக்கு ஒரு சிக்னல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு அது கண்டிப்பா தெரியும். ஆனா இன்னைக்கு இருக்கிற நிறைய ஆர்கனைசேஷனுக்கு கண்டிப்பா ஏலியன்ஸ் வர போறாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஆனாலுமே சயின்டிஸ்டுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்துருது. அண்ட் நீங்க டிவி பார்க்கும்போது டிவி ஃபுல்லா இந்த ஷாக்கிங் நியூஸ் உங்களுக்கு தெரிய வருது. உலகத்துல இருக்கிற எல்லா கவர்மெண்ட்டும் எல்லா ஏஜென்சிஸும் எப்படியாவது இந்த விஷயத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக அவங்களோட ஃபுல் எஃபோர்ட்டையும் போடுவாங்க. ஒரு குரூப் ஆஃப் சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏலியன்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுது, அது மட்டும் இல்லாம அது எப்படி பேசுது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயத்தை பின்னாடி இருந்து அனலைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை வச்சு ஏலியன்ஸ் உண்மையிலேயே அமைதியா தான் வந்திருக்கா இல்ல ஏதாவது மோசமான ஆபத்தை ஏற்படுத்துறதுக்காக வந்திருக்கா அப்படின்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மத தலைவர்கள் கடைசி காலம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லணும்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏலியன்ஸ் கண்டிப்பா நம்மளோட லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்காது. அதனால நீங்க ஏலியன்ஸ் கிட்ட பேசணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு குட் லக். உலகத்துல இருக்கிற ரொம்பவே இன்டெலிஜென்ட்டான பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏலியன்ஸ் கூட எப்படியாவது பேசுறதுக்கு அவங்களோட பெஸ்ட் எஃபோர்ட்டை போடுவாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நீங்க இப்போ ரொம்பவே கியூரியஸா இருப்பீங்க ஏலியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. சில சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற புரோட்டீன்ஸும் டிஎன்ஏயும் இந்த யூனிவர்ஸ்ல எங்க இருந்து எந்த கிரியேச்சர் வந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை இது உண்மையா இருந்துச்சு அப்படின்னா ஏலியன்ஸும் ஹியூமன்ஸும் கிட்டத்தட்ட ஒண்ணு போல தான் எவல்யூஷன் ஆயிருப்பாங்க. இதை வச்சு நாம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா ஏலியன்ஸ்க்கும் கிட்டத்தட்ட மனிதர்கள் மாதிரியே பிரெயினுக்கு பக்கத்துல ஐஸ் இருக்கும். அண்ட் அந்த ஐஸை வச்சு ரொம்பவே டீப்பா பைனாகுலர் விஷனை அவங்களால பார்க்க முடியும். நம்மள மாதிரியே அவங்களுக்கும் 2 கால் இருக்கும். அது மட்டும் இல்லாம அதுங்களுக்கு 3 ஃபிங்கர்ஸ் இருக்கும். இதனால அவங்க எல்லா டூல்ஸையும் ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம பூமியில ஒருவேளை கிரியேச்சர்ஸ் பார்க்கிறதுக்கு இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஏலியன்ஸும் பார்க்கிறதுக்கு கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும். நம்மளோட கவர்மெண்ட் ரொம்பவே பிஸியா இருப்பாங்க எப்படி இந்த ஏலியன்ஸை விரட்டலாம் அப்படின்னு. அதே நேரத்தில் இந்த மொத்த விஷயங்களும் மீடியா மூலமா மக்களுக்கு தெரிவிக்கப்படும். கவர்மெண்ட் கிட்ட இருந்து அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் வர்ற வரைக்கும் எல்லாருமே இன்டோர்ல வீட்டுல பாதுகாப்பா இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நேரத்தில் எது உண்மையான நியூஸ் எது பொய்யான நியூஸ் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாமே தலைகீழ மாறிட்டு இருக்கும். அட்லீஸ்ட் நீங்க குறைஞ்சபட்சமா என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்க வீட்டுல இருக்கிற எல்லா சாமானையும் கட்டிக்கிட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு மலைக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இதே நேரத்தில் கவர்மெண்ட்டும் சயின்டிஸ்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனை மக்களுக்கு ஷேர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஏலியன்ஸ் இறங்கினதுக்கு அப்புறம் நடக்கிற முதல் விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒருவேளை ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் இருந்து கண்டிப்பா சவுண்டோ எந்த விதமான சிக்னலோ வராம இருக்கலாம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்ல ஏலியன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. மேபி அது வரதுக்கு ரெடியா எல்லா ஸ்பேஸ்ஷிப்பும் வந்து இறங்கிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பாசிபிலிட்டி என்ன அப்படின்னா ஏலியன்ஸ் பூமியில வந்து இறங்கினதுக்கு அப்புறம் எந்த விதமான வெப்பன்ஸும் இல்லாம அதுங்க ஹியூமன்ஸ் கூட கம்யூனிகேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா மூணாவது பாசிபிலிட்டி என்னன்னா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏலியன்ஸ் கண்டிப்பா பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் பூமியில இருக்கிற எல்லா மனிதர்களையும் காலி பண்ணிட்டு அதுங்க பூமியை ஆட்சி செய்யணும் அப்படின்னு தான் நினைக்கும். இப்போ நமக்கு லாங்குவேஜ் பேரியர் இருக்கு. நம்ம லாங்குவேஜ் அதுங்களுக்கு தெரியாது, அதுங்க லாங்குவேஜ் நமக்கு தெரியாது. சோ இந்த இடத்துல டென்ஷன் பயங்கரமா ரைஸ் ஆகும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. கண்டிப்பா நாம சாக தான் போறோம். ஒருவேளை ஏலியன்ஸ் நம்ம பூமிக்கு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்ககிட்ட அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்குன்னு தான் அர்த்தம். அண்ட் அதே மாதிரி இந்த அளவுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்கிற ஒரு ஏலியன்ஸ் கிட்ட கண்டிப்பா அவங்களோட வெப்பன் சிஸ்டமும் பயங்கர அட்வான்ஸா தான் இருக்கும். பூமியில இருக்கிற சாதாரண மனிதர்கள் ரொம்ப அதிகபட்சமா பயந்து போய் அங்கேயும் இங்கேயும் ஓட ஆரம்பிப்பாங்க. இதே நேரத்தில் உலகத்துல இருக்கிற எல்லா கவர்மெண்ட்டும் அவங்க கையில இருக்கிற நியூக்ளியர் வெப்பன்ஸை ஆன் பண்ணி ஸ்டாண்ட் பைல வச்சிருப்பாங்க. கண்டிப்பா நியூக்ளியர் வெப்பன்ஸ் மட்டும் தான் ஏலியன்ஸ்க்கு அகைன்ஸ்டா இருக்கிற ஒன் அண்ட் ஒன்லி பவர்ஃபுல் வெப்பன். நம்ம உலகத்துல நாம டெய்லி பார்க்கிற சராசரி விஷயங்களை ஏலியன்ஸ் பார்த்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அதுங்களுக்கு புதுசா தான் இருக்கும். சோ ஒருவேளை விசித்திரமா ஏலியன்ஸ் பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒருவேளை ஏலியன்ஸோட ஸ்கின் தண்ணியில பட்டதுக்கு அப்புறம் உருக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதுங்களை அழிக்கிறது ரொம்பவே ஈஸியா இருக்கும். நான் கண்டிப்பா ஏலியன்ஸ் பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பயங்கரமான மோசமான விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்ல வரல. ஒருவேளை ஏலியன்ஸ் பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் மனிதர்களுக்கு எந்த விதமான ஹார்ம்ஃபுல்லும் இல்லாம மனிதர்கள் சந்தோஷமா கூட வாழலாம். ஆனா ஒருவேளை ஏலியன்ஸ் பூமிக்கு வரதுக்கு முன்னாடி அதுங்க கூட ஏதாவது ஒரு மைக்ரோஸ்கோபிக் மைக்ரோப்ஸோ இல்ல ஏதாவது ஒரு அமானுஷ்யமான வைரஸோ ஊட்டிட்டு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா மனிதர்கள் அதுங்க கிட்ட இருந்து பாதுகாத்துக்கிறதுக்கு இம்யூனிட்டி இருக்காது. சோ நாம நோய்வாய்ப்படுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதனால பூமியில இருக்கிற எல்லா மனிதர்களும் கொஞ்சம் கொஞ்சமா
காலியாகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஒருவேளை ஏலியன்ஸ் பூமிக்கு வர்றதுக்கு காரணம் அமைதியா பீஸ பரப்புறதுக்காக இல்ல அப்படின்னா கண்டிப்பா அதுங்க பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடியே பூமியை சின்ன பின்னமாக்கி இருக்கும். எது எப்படி இருந்தாலும் மனிதர்களாகிய நம்ம இன்னைக்கு வரைக்குமே ஏலியன்ஸ் வர்றதுக்கு நாம ரெடியா ப்ரிப்பேர்டா இல்லவே இல்ல. மேபி ஏலியன்ஸ் பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி நாம முதல்ல ஏலியன்ஸை கண்டுபிடிச்சா என்ன ஆகும்? அந்த சம்பவத்தை வேற ஒரு கோட்டு சுட்டு போட்டுட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி தரமான சம்பவங்களை தெரிஞ்சுக்க நம்ம கோட்டு சுட்டு போட்டுக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் மறக்காம தட்டி விட்டுருங்க. அண்ட் வாழ்க்கைய ரசிச்சுட்டே வாழ மறக்காதீங்க.